VB Days டேபிளில் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ப்ராடக்ட்ஸ் பற்றி இந்த மாதம் சொல்கிறேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் புட்டுக்குடம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா சாண்ட்விச் பாட்டம், திக் பாட்டம், 10 minutes பாயிலிங் பாயிண்டில் வச்சுருந்தா உள்ளே இருக்கிற அந்த அரிசி மாவு தேங்காய் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் புட்டு கொடுக்கும். மில்க் பாட் இது கூட 2 சைஸில் வருது. ஒன்று வந்து 1/2 லிட்டர் மில்க்குக்கு, இன்னொன்று வந்து 1 லிட்டர் மில்க்குக்கு. கை வந்து இதில் படாத மாதிரி நல்ல ஒரு எல் ஷேப்பில் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். காஃபி ஃபில்டர் ஒரு 100 கிராம் பவுடர் போடுற மாதிரி, இன்னொன்று 50 கிராம் பவுடர் போடுற மாதிரி. பிராஸில் பண்ணது காஃபி ஃபில்டர் புட்டுக்குடம் மில்க் பாயிலிங் பாட். www.vbdays.com அப்படின்ற பேஜில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் கூட யூ கேன் ஃபாலோ அஸ் VB Days ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்குது. வி கோயிங் டு கம் அப் வித் மை நைஃப் செட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நைஃப் செட் வந்து வித் த ஷார்ப்னர் 4 பீஸ் ஃபென்டாஸ்டிக் இம்போர்ட்டட் பிளேடு இருக்கிற 4 நைஃப் வித் த ஸ்டாண்ட் வரப்போகுது. 1 monthல வில் ஸ்டார்ட் தி ப்ரீ புக்கிங். VB Days ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க, சமைங்க, ஜமாய்ங்க. Hello and welcome to Venkatesh But Idayam Thora Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. இனி ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம இதயம் தோட்ட சமையலில் கிட்டத்தட்ட ஒரு 300 ரெசிபி இந்த 3 yearsல we have been எவ்ரி வீக் 2 ரெசிபி போட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4 கோடி வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 40 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். நிறைய ரெசிபிஸ் வந்து ஹவுஸ் ஹோல்டில் இப்போ பண்ணாத ரெசிபீஸ் பண்ணி காட்டணும். நிறைய மாடர்ன் குசின்ஸ் இருக்குது. நிறைய மாடர்ன் நீங்கள் கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடர்ன் ரெசிபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாடர்ன் ரெசிபீஸ் வந்து ஐ எம் நாட் டூ குட் இன் இட். என்னால் வந்து அதை அடாப்ட் பண்ணி இன்னும் நான் கற்றுக்கல, அதை செய்யறதுக்கு கற்றுக்கல. என் டாட்டரோட சேனலில் ஷீ இஸ் கோயிங் டு டூ ஆல் தீஸ் மாடர்ன் குசின், த லாட் ஆஃப் கான்டினென்டல், வெஸ்டர்ன், ராமன், கொரியன் டிஷ்ஷஸ் இதெல்லாம் வந்து கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்க சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறது. ஸோ ஐம் கிவிங் தோஸ் ரெசிபீஸ் ஃபார் பீப்புள் ஹூ அடோர் இட். அதை சாப்பிட்டு சந்தோஷப்படுறவங்க கிட்ட கொடுத்தா தான் அதை சமைச்சு காட்டும் போது நல்லா வரும். நான் செஞ்சேன்னா எனக்கு என்னால் ராமன் நான் சாப்பிடவே மாட்டேன். நான் என்ன ராமன் பண்ண சொன்னீங்கன்னா நான் வந்து பிசிபேலை பார்த்த மாதிரி பண்ணுவேன். ஸோ என்னால் அது முடியாது. ஸோ என் டாட்டரோடைய ரெசிபியில் சேனலில் அதெல்லாம் வரும். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. எப்போ ஐ எம் நாட் ஷுர். அவகிட்டே ஒரு 1.5 million people ஆர் 1.5 lakh people ஆர் ஃபாலோயிங் ஹர். ஷுவர்லி அந்த ரெசிபிஸ் எல்லாம் என்னுடைய ஸ்மால் டிட்பிட் இன்ஃபர்மேஷனோட அந்த ரெசிபிஸ்லாம் அந்த சேனலில் வரும். என் டாட்டரோட சேனல் வந்து ஜூனியர் பட்ஸ் கம் குக் வித் மீ. அந்த சேனலில் வந்து வெரி சூன் வில் பி ஸ்டார்டிங் டு புட் ஆல் திஸ் மாடர்ன் குசின். நான் இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபிலாம் எதுக்கு பண்ணுறேன்னா, நான் இதயம் தோட்ட சமையல் ஆரம்பித்ததே வந்து நான் வந்து 4 சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு ட்ரைனிங் போகும்போது நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் எல்லாம் வந்து பழைய காலத்து ஆளுங்க ஆச்சிங்க கிட்ட, நிறைய ஓல்டு குக்ஸுக்கிட்ட நான் கற்றுக்கிற டைம் எனக்கு அந்த இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ரெசிபி கலெக்ட் பண்ண பிறகு நம்ம யூஸ் பண்ணது 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 ரெசிபி தான் யூஸ் பண்ணியிருப்போம். மற்ற ரெசிபிஸ் எல்லாம் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் 600 800 விற்கிற மாதிரி எங்களுக்கு தோணலை. ஸோ நாங்கள் அந்த மெனுவில் போடலை. பட் அந்த 3000 ரெசிபி இருக்குது. இட் இஸ் பீன் தேர். அங்கே வீட்டில் பண்ணுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு இலை சாப்பாடுனா 40-50 ஐட்டம் பண்ணுறாங்க. அதில் எல்லாத்தையும் 5 ஸ்டார் ஹோட்டலில் விற்க முடியாது. ஸோ நாங்கள் அதெல்லாம் யூஸே பண்ணல. ஸோ நான் கற்றுக்கிட்ட அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து இட் ஷுட் லிவ் லாங்கர். இட் ஹேஸ் டு லிவ் ஃபார் ஜென்ரேஷன்ஸ். நிறைய பேர் வந்து புக்கில் எழுதி வச்சுருக்காங்க. சின்ன டிட்பிட் இன்ஃபர்மேஷன் வந்து வீடியோவில் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக புக்கில் சொல்ல முடியாது. ஸோ ஐ டேக் ஆல் தட் ப்ரைட் அண்ட் தட் எஃபர்ட் டு மேக் ஷுர் நான் கற்றுக்கும் போது எனக்கு அங்கே சூரக்கோட்டையில் சிவாஜி சார் வீட்டில் அந்த அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ நான் பண்ண போகிற இந்த சுண்டக்காய், இப்போ பண்ண போகிற இந்த தொகையல் வந்து ஒரு 2 ப்ராசஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வாட்டி அரைச்செடுத்தா ஒரு தொகையல். ஆனால் எதுக்காக நான் வந்து இந்த ப்ராசஸை நான் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கசப்புத்தன்மை வராமல் இருக்கிறதுக்கு சுண்டக்காவை தனியாக வதக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் திங்ஸ் தோ ஐ கேன் ரைட் இட் இன் அ புக். இதை நான் உங்ககிட்ட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு என்றைக்குமே அது நிலச்சிருக்கும். அண்ட் யூ வில் டேக் இட் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இன்றைக்கி பண்ண போகிறது இந்த சுண்டக்காய் தொகையல் வந்து வெரி சிம்பிள் டிஷ். ரொம்ப எளிமை. வீட்டில் நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருளை வச்சு சுண்டக்காய் இடித்து போட்டு பண்ணக்கூடிய இந்த ரெசிபி வந்து ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு கூட திஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஒன் மோர் குட் திங் இஸ், எப்படி முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதோ அதே மாதிரி இந்த சுண்டக்காய், இந்த பெரிஸ் வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். வெரி ஹை இன் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். இதை சாப்பிட்டா வயிற்றில் இருக்கிற கெட்ட பாக்டீரியா சாவும்,
நல்ல பாக்டீரியாஸோட க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும் இந்த சுண்டக்காய். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த சுண்டக்காய்க்கே ஒரு தனி குவாலிட்டி இருக்குது. பாவக்காய் மாதிரி ஒரு மைல்டு கசப்பு. பாவக்காய் ரொம்ப கசப்பு, சுண்டக்காய் வந்து ஒரு மைல்டு கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் இதை நல்லா வாட்டி எடுக்க போகிறோம். அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக். ஸோ அது மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான டிஷ் சுண்டக்காய் தொகையில் இன்றைக்கி பண்ண போகிறோம். முதல்ல ஒரு கடாயை வச்சுருக்கோம். அந்த கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய். நான் இங்கே இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நல்லெண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம், பட் இதயம் இஸ் த பெஸ்ட். ஓகே, இங்கே சுண்டக்காய் பாருங்கள். நான் சுண்டக்காவை நம்ம ஹிமாம் தாஸ்லாம் சொல்லலாம் இடிக்கிறது உரல், அதில் போட்டு ஒரு குத்தியிருக்கேன். இது மாதிரி நசுக்கியிருக்கேன். எதுக்குன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் வந்து இதில் குக் ஆகணும். இப்போ இந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் உள்ளே வரைக்கும் அந்த கசப்புத்தன்மை எடுக்கும். ஸோ அதனால் அந்த சுண்டக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகணுன்றதுக்காக சுண்டக்காவை அந்த உரலில் போட்டு இடித்து இது மாதிரி வச்சுருக்கேன். இது இடிக்கிறது கூட இமாம் தாஸ்தான் ஹிந்தியில் பேர். அதை கூட நம்ம வந்து விபி டேஸில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பவுடர் பண்ணுறது பவுண்டு பண்ணுறதுக்கு ஒரு பித்தளையில் பிராஸில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வில் பி வெரி குட் ஃபார் பவுண்டிங். இந்த டிஷ்ஷுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். நல்லெண்ணெயில் சுண்டக்காவை இடித்து வதக்கணும். இது நல்லா ஒரு 70% குக் ஆகணுங்க. அந்த 70% குக் ஆகிற வரைக்கும் இதை பொறுமையாக இந்த கடாயில் வாட்டுங்க. கிட்டத்தட்ட 7 to 8 minutes இது இந்த ப்ராசஸ் வில் டேக். 7 to 8 minutes மினிமம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் நல்ல ஒரு திக் பாட்டம் கடாயில் ஒரு 7 to 8 minutes இதை நல்லா வாட்டுங்க. இதை பாருங்கள், இது நல்லா ஒரு 7-8 minutes நல்லா வாட்டிட்டேன் நல்லெண்ணெயில். இப்போ இதை இந்த உள்ளே இருக்கிற விதை எல்லாம் முக்கால்வாசி வெளியே வந்துருச்சு. இந்த அப்படியே ஒரு பவுலில் மாற்றுங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ ஒரு 400 கிராம் நினைக்கிறேன். இந்த சுண்டக்காய் பேக்கெட்டு 4 பேக்கெட் 100 கிராம் பேக்கெட் ஒரு 4 கிராம் போட்டு 4 பேக்கெட் போட்டிருப்பேன். இதை இங்கே சைடில் வச்சுருங்க. ஓகே, இப்போது அதே கடாயை நான் க்ளீன் பண்ணிவிட்டு சூடு பண்ணியிருக்கேன். 1 2 3 ஸ்பூன் நெய். இதை வந்து நீங்கள் கடலெண்ணெயில் கூட பண்ணலாம். பட் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நெய்யில் பண்ணுறேன். நீங்கள் கடலெண்ணெயில் பண்ணுறதுனா செய்யலாம், தப்பு இல்லை. இதில் 1 2 3 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. எவ்வளோ ஸ்லோவாக வச்சு வறுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக வருங்க. இது மாதிரி கான்ஸ்டண்ட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த கடலைப்பருப்பு எல்லா சைட்லையும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஓகே, நல்லா பியூட்டிஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயின் இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 காஞ்ச மிளகா. நான் வந்து விபி டேஸ் கடாய் யூஸ் பண்ணுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூடுலேயே வந்து இந்த காஞ்ச மிளகா குக் ஆகுது. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது ஃப்ளாட்டாக கோபுரம் மாதிரி இல்லை, ஃப்ளாட்டாக சீரகம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இங்கே சாப் பண்ண வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் ஃபைனாக, நல்ல பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி அந்த சீரகம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை மிக்சரில் நல்லா குக் பண்ணுங்க. இந்த வெங்காயம் இஸ் ஆப்ஷனல். நான் கற்றுக்கிட்ட கம்யூனிட்டியில் இந்த வெங்காயம் போடுவாங்க, சில கம்யூனிட்டியில் வெங்காயம் போட மாட்டாங்க. ஸோ வெங்காயம் நீங்கள் போடுறதுக்கு இஷ்டப்படாட்டி வெங்காயம் இல்லாமல் டைரெக்டாக சீரகம் காஞ்ச மிளகா கடலைப்பருப்பை மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் போட போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இதை அரைக்கணும். இந்த கடலைப்பருப்பு கூட ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே நம்ம பாட்டுக்கு லெத்தார்ஜிக்காக போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா கடலைப்பருப்போட ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக மாறிப்படும். இந்த தொகைகளுக்கு கடலைப்பருப்பு ஈக்குவலாக எல்லா சைட்லேயும் ஒரே கலரில் ரோஸ்ட் ஆகணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல பொன்னிறம் ப்ரௌன் கலர் ஆன பிறகு தான் அடுத்தது சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை வாட்டவர் எது போட்டாலும் காஞ்ச மிளகாய் எது போட்டாலும் அப்புறம் தான் போடணும். ஓகே, வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த சுண்டக்காய் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த தொகைகளுக்கு தேவையான உப்பு புளி போட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே,
கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். உப்பு, புளி, சுண்டக்காய், முதல்ல போட்ட வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை சூடு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார், ட்ரை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிங்க. இதில் இன்னொரு வேரியேஷன் இருக்குது. அந்த வேரியேஷனில் தேங்காய், துருவின தேங்காய், ஃப்ரெஷ் கோகோனட் அரைக்கிற ஸ்டேஜில், அதாவது கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா மிக்சியில் மாற்றுறோம்ல, அந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் தேங்காவை இதில் போட்டு அரைக்கிறது. அது இன்னொரு ரெசிபி. அது என்னன்னா ஒரே டிஸ்அட்வான்டேஜ், வெங்காயம் இதில் இருக்குது. வெங்காயமும் தேங்காய் சேர்ந்தால் கெட்டு போகிறது கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அதனால் நான் இப்போ தேங்காய் அந்த ரெசிபியில் அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு அரைக்கிறேன். வெங்காயம் அவாய்ட் பண்ணுறவங்க தேங்காவை போட்டு அரைங்க. ஆனால் தொகையில் ஒரு நாளைக்கு தான் நல்லாயிருக்கும். ஓகே, இதை போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி, ஒரு 100 ml தண்ணி ஊற்றி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எதில் அரைச்சிக்கிறோம்? பிரீத்தி ஜோடியாக் காஸ்மோ. ஓகே, ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டோம். இப்போது இதை அரைச்ச பேஸ்ட்டை இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துங்க. நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன், பட் இவ்வளோ திக்காக அரைக்கணும். அப்போ தான் அது தொகையல். திருப்பி சொல்கிறேன், நான் சூடாக இருக்கும் போது அரைச்சிட்டேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. சூடு ஆறின பிறகு அரைங்க. சூடாக இருக்கும்போது அரைச்சா மிக்ஸி கெட்டுப்போம். அதுவும் இல்லாமல் தொகையிலும் கெட்டு போயிடும் சீக்கிரமாக அந்த ஹீட்டில். ஸோ ஆறின பிறகு அரைச்சா அதோட டேஸ்ட்டே வேறு. நிறைய விஷயம் இருக்குது அதில். ஸோ நான் எங்கள் ஷூட்டிங்காக உங்களுக்கு நான் சீக்கிரமாக அரைச்சி காட்டுன்றது சூடாக போட்டு அரைச்சிடுறேன். ஓகே, தொகையில் இங்கே இருக்குல்ல. இப்போது அடுப்பை பற்ற வச்சு இதயம் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய். ஒன்றும் இல்லை, தாளித்து கொட்ட போகிறோம், அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 6-7 காஞ்ச மிளகா, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வறுக்கணும். அதுவாக வறுபடணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூட நல்லா கோபுரம் மாதிரி 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இப்படிக்கா ஒரு தபா, அப்படிக்கா ஒரு தபா, அப்புறம் லபலபான்னு இதில் கொட்டிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா முக்கியமான வேலை, ஒரு கரண்டி சட்னி தொகையில் எடுத்து இந்த தாளிப்பு கொட்டின அந்த பேனில் அப்படி ஒரு சுழட்டி அவன் மண்டை மேலே கொட்டிடுங்க. அவன் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஒன்று கொடுப்பான். இதெல்லாம் நிறைய வீடுங்களில் இப்போ பண்ணுறது இல்லைங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. இது ஒன்றுமே இல்லைங்க. இதில் ப்ரெட்டுக்கு நடுவில் பூசி ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சு அந்த ப்ரெட்டை சாதாரண தோசைகளை வச்சு 2 சைடு டோஸ்ட் பண்ணி கொடுங்களேன். பசங்க தே வில் காபிள் இட் அப், தே வில் ஈட் இட். ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது அந்த சீஸு, அந்த ப்ரெட்டு, அந்த டோஸ்டடு, அது உள்ள எண்ணெய் வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க பசங்க. ஸோ இதை நீங்கள் எதாவது இட்டாலியன் பேர் வைங்க, அதுக்கு எதாவது பேர் வச்சு கொடுங்க, அவ்வளோதான். பசங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த ரோஸ்டட் கார்லிக் கிடைக்கும். அந்த ரோஸ்டட் கார்லிக்கை மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க, அந்த கார்லிக் ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது கொத்தமல்லி பிடிச்சவங்களுக்கு கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டு கொடுங்க. ரா ஆனியன் சில பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஃபைன் ஆனியன் பேஸ்ட்டை இந்த மாதிரி ஃபைன் ஆனியனை ரா ஆனியனை ப்ரெட்டுக்கு மேலே தூவி சீஸ் வச்சு இந்த சட்னி மேலே தடவி இன்னொரு ப்ரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெரியவங்களே சாப்பிட்லாம் அந்த க்ரன்ச்சி ஆனியன் ஃப்ளேவரோட. இது மாதிரி யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச். என்ன மெயினாக நம்மளுக்கு உடம்புக்குள்ளே சுண்டக்காய் போகணும், அவ்வளோ. அந்த மாதிரி ஒரு ரத்த சுத்தி அது. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் சுண்டக்காய் தொகையல், ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வயசான அம்மா கற்றுக் கொடுத்த ரெசிபி.
இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அன்னைக்கு நான் வந்து தரையில் உட்காந்து அடுப்பில் சமைக்கிற காலத்தில் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து வில் டேக் த டிஷ் டு அ லாங் வே. என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கப்பா தொகையல் அப்படின்னு சொல்கிற மாதிரி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பேர் கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு, ஒரு சுண்டக்காய் தொகையல் உங்களுக்காக ஃப்ரம் த கிச்சன் ஆஃப் இதயம் தொட்ட சமையல். என்ஜாய்.